எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அதாவது ஓய்வுகால நிதி திட்டமிடல்ல மக்கள் செய்யக்கூடிய சில பொதுவான தவறுகள் என்னங்கிறத பார்க்கலாம். முதல் தவறு என்ன பண்றாங்க அப்படின்னா, லேட்டா பிளான் பண்றது. அதாவது 40 வயசு 50 வயசுல தான் ஓய்வு காலத்தை பத்தியே திட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு தப்பு. ஏன்னா ஒரு காலம் நிறைய நிறைய இருந்தா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து நல்லபடியா வளரும். 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை கணக்கெடுக்கிறதுல தப்பு பண்றாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெடிக்கல் செலவெல்லாம் ஆகும். அதாவது வயசாக ஆகத்தான் மெடிக்கல் செலவு ஜாஸ்தியாகும். இதை வந்து கணக்கில் எடுக்காம விட்டுறது. 4வது பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இபிஎஃப், பென்ஷனு அதுலயே நம்பிட்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய பிஎஃப்ஓ இல்லை பென்ஷன் அமௌண்ட்டோ வந்து அவ்வளவு தேவையானதா போதுமானதா இருக்காது. ஸோ அது ஒரு தப்பு பண்றாங்க. அடுத்து டைவர்சிஃபிகேஷன் வந்து அதிகமாக பண்றது இல்லை. ஒரே இது பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட்டு, கோல்டுனா கோல்டு, அந்த மாதிரி ஏதோ பர்டிகுலராக ஒரு சிலதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது இல்லை. இது ஒன்று பண்ணுற தப்பு. அப்புறம் பேசிவ் இன்கம். அது பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வாடகை அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடு கட்டி விடலாம், அதில் இருந்து பேசிவ் இன்கம் பெறலாம். அது மாதிரியான இதை ஒரு அந்த மாதிரியான வருமானத்தை புறக்கணிக்கிறது, இல்லைன்னா அதை பற்றி யோசனை பண்ணாமல் இருக்கிறது, அது ஒரு பெரிய தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்றணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடுறோம், இல்லை தங்கத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்லேயே பண்ணுறோன்னா ஒவ்வொன்றும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். வளர்ச்சி வந்து சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நல்ல வளர்ச்சி இருக்கும், சில சமயம் கோல்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி வயசு ஆக ஆக நம்ம ரிட்டையர்மெண்ட் நெருங்க ஈக்விட்டியில் இருக்கிற எக்ஸ்போஷரை நம்ம கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். இதெல்லாமே நம்ம பார்க்காம விட்டால் அது ஒரு தவறு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிக்கல் இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டனால, மெடிக்கல் சிஸ்டம்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டனால நம்ம வாழும் காலம் வந்து எச்சா இருக்கு. ஸோ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 60ன்னு இருந்ததெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 80 90ன்னு ஆயிடுது. ஸோ இதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ 60 வயசில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்காவது நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக்ஸ். இந்த தவறுகளாம் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் செய்யக்கூடிய தவறுகளை என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம தவிர்க்கணும். தேங்க்யூ.